கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2/5/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையும் நினைத்தேன். I have also heard the groaning of the children of Israel, and I have remembered my covenant. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று தினத்தில் நினைத்து பார்க்கக்கூடிய தேவன் என்பதை குறித்து வேதத்தின் வசனத்தின் மூலமாய் நாம் கேட்டோம். இன்றைக்கு நம்முடைய பெருமூச்சையும் கேட்கிறவர். இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு ஒரு பெருமூச்சு வருகிறது என்று சொன்னால் மிகுதியான மன அழுத்தங்கள், அதிகமான வேலை பளுக்கள், சரியான தூக்கமின்மை, அல்லாவிட்டால் கவலையின் உச்சக்கட்டம், அதிகமான மனபாரம், இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அதிகமாகும் பொழுதுதான் பெருமூச்சு அவன் எடுத்து சுவாசிக்கிறான், பெருமூச்சு எடுத்து விடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவர். இந்த வசனத்தை நான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே உங்களில் பலரும் பெருமூச்சினாலே நான் சோர்ந்து போனவனாக இருக்கிறேன், வாழ்க்கை முழுவதுமே பெருமூச்சாய் காணப்படுகிறது என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படலாம். இன்றைக்கு இயேசு நிச்சயமாய் மாற்றுவாராக. யோபு 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், என் போஜனத்திற்கு முன்னே எனக்கு பெருமூச்சு உண்டாயிற்று, என் கதறுதல் வெள்ளம் போல் உரண்டு போகிறது. நம்முடைய பெருமூச்சு, புலம்பல், மன வருத்தம், கவலை, இதன் உச்சக்கட்டத்தினால தான் நமக்கு பெருமூச்சு உண்டாகிறது. சங்கீதம் 79:11 சொல்கிறது, கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு உண்பதாக வரட்டும். நம்முடைய எந்தெந்த சூழ்நிலை நிமித்தமாய் கட்டப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை கடன் என்கிற கட்டு உங்களை கட்டி வைத்திருத்து, இந்த கடனை நான் எப்படி அடைக்கப் போகிறேன், இந்த கடனிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறேன் என்கிறதான ஒரு பெருமூச்சோடு கூட உங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதா? குடும்பத்தில் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்ல திருமணங்களை செய்து வைத்தும் அந்த பிள்ளைகள் தங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வருகிற பிரச்சனைகளை உங்களால் கவனிக்க முடியாதபடி, கேட்க முடியாதபடி பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? ஆண்டவர் உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவை உண்டு பண்ணுவாராக. உங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை அவர் கேட்பாராக. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதா, நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராயிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஏக்கத்தையும் பெருமூச்சையும் கேட்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 38:9 சொல்கிறது, ஆண்டவரே என் ஏங்களெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பும் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. அது இன்னொரு மொழிபெயர்ப்பிலே, ஆண்டவரே என் பெருமூச்செல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தவிப்பும் வேதனையும் அதிகமாகும் பொழுதுதான் இந்த பெருமூச்சு உண்டாகிறது. ஆம் பிரியமானவர்களே, பெருமூச்சை கர்த்தர் மாற்றி அதிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து நிலைநிறுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்தினுடைய இறுதி நாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கென்று தருகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எங்களெல்லாம் உமக்கு தெரியும். எங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் தேவனுக்கு உண்பதாக மறைக்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறியவர்கள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், வயதானவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாராக இருந்தாலும் சரி,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெருமூச்சு, ஒவ்வொரு வேதனை, ஒவ்வொரு மன உளைச்சல். பலர் காணப்படுகிறார்கள். வேதனை உச்சக்கட்டத்தினால் அவர்கள் எழுப்புகிற பெருமூச்சின் சத்தம் ஆண்டவருடைய செவிகள் வந்து எட்டுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பெருமூச்சை மாற்றி சமாதானத்தில் நிரப்பி நடத்தும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. மே ஜீசஸ் bless you all. ஆமென். நேற்றைய கேள்வியும் பதிலும். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. யார் யாரிடத்தில் சொன்னது? அகலியாவின் குமாரனாகிய நெகேமியா தேவனிடம் சொன்னது. நெகேமியா 13:22. இந்த நாளுக்கான கேள்வி, அலறாமல் பெருமூச்சு விடு, இழவு கொண்டாட வேண்டாம். யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.